27 ஆண்டுகளாக சிறையில் வாடும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய கோரி நாளை நடைபெறவுள்ள மனித சங்கிலி போராட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆதரவு தெரிவிப்பதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் குறிப்பிட்டுள்ளார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரோடு 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடும் 41 இஸ்லாமியர்களையும் எவ்வித தாமதமும் இன்றி விடுதலை செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் 27 ஆண்டுகளாக சிறையில் வாடும் பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் விடுதலை செய்ய கோரி நாளை நடைபெற உள்ள மனித சங்கிலி போராட்டத்திற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தனது ஆதரவை தெரிவித்துக் கொள்வதோடு சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை, சேலம், திருநெல்வேலி, புதுச்சேரி ஆகிய இடங்களில் நடக்கும் போராட்டத்தில் கழகத்தின் பிரதிநிதிகள் பங்கேற்பார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். புரட்சி தலைவி அம்மா 2014ஆம் ஆண்டில் அவர்களை விடுதலை செய்வதற்கான உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் என்றும், ஆனால் அம்மாவின் முடிவுக்கு எதிராக மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தை நாடியது என்றும் குறிப்பிட்டுள்ளார். குற்ற விசாரணை முறை சட்டத்தின் கீழ் இது குறித்து முடிவு எடுக்க மாநில அரசுக்கே அதிகாரம் இருந்தும் மத்திய அரசு தேவையின்றி இதில் தலையிட்டது. 4 ஆண்டு விசாரணைக்கு பிறகு இந்த வழக்கில் 7 பேரையும் விடுதலை செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துவிட்டது. அதன் பின்னரும் தமிழக ஆளுநர் அதற்கான கோப்பில் கையெழுத்து இடாமல் இழுத்தடித்து வருவது வேதனை அளிக்கிறது என்றும் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இந்த 7 பேரை தவிர 20 ஆண்டுகளுக்கும் மேலாக சிறையில் வாடும் இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்தவர்களையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் வலியுறுத்துவதாக கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்.